வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா கிட்ட மனோஜ் லைட்டாக போட்டு வாங்குறாரு. அம்மா வீட்டு பத்திரத்தை அடவில் இருக்குன்னு சொன்னாங்களே, அது போக கம்மியான பணம் தானே கொடுக்கணும்னு சொன்னாங்க. எவ்வளோ பணம் கொடுக்கணும், ஏது பணம் கொடுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளே கேம் ஆடலாமே. நம்மளுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது. இதை நாசுக்காக நம்ம அடைச்சிட்டோம்னா ஒரு 4-5 மாதம் கழித்து மாதம் மாதம் வரக்கூடிய சந்தோஷ் சார் கொடுக்குற பணத்தை வச்சு நாசுக்காக திருப்பி அந்த பத்திரத்தை கொடுத்துடலாமே. ஒரு பிரச்சனை இல்லை. வீடு என்றைக்குனாலும் நம்மளுக்கு தான் வரப்போகுது. நம்ம அம்மா நம்மளை தவிர வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்படி தானே அம்மாவை ஐஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்காங்க. டேய் மனோஜ், என்னடா உட்காந்து சிந்திச்சிட்ருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, வீட்டு பத்திரத்தை முத்துக்கு அப்பா எவ்வளோக்கு வச்சு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது, டே ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு வச்சு கொடுத்தாரு. அவன் 3,80,000 கட்டிட்டான். இன்னொரு 20,000 தான் கொடுக்கணும். 20,000 கொடுத்தா வீட்டுக்கு வந்துடும் பத்திரம். நான் எதுக்கு 20,000 கொடுத்து இது வாங்காமல் இருக்கேன் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னு சொன்னால், உண்மையில் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் இந்த முத்து மீனாவும் ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி உங்கள் அப்பா நினச்சிவார். மாடியில் ரூம் கட்டுறதுக்கு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு வைப்பார். இல்லைன்னா முத்து இன்னொரு கார் வாங்குதம்மா, அவன் வேறு கார் ஓட்ட சொல்லி கொடுக்குதாம்ங்க, கார் ஓட்டுதாங்க. இவன் டெக்கரேஷன் வேலை பார்க்காங்க, பூ வியாபாரம் பார்க்கன்னு சொல்லுதாவா. அப்படி இருக்கும்போது எதுக்காக பயன்படுத்திடக்கூடாது. நாளைக்கு வீடு உனக்கு வரணும்லடா, என் பிள்ளை உனக்கு வந்தால் தான் எனக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, சரி சரி சரி, எந்த ஃபைனான்ஸ் திட்டமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைனான்ஸ் யார், அந்த நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த முக்கில் இருக்கல தான் அப்படிங்கிறாங்க. ஓ அங்கே தானே, சரி 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 அப்படிங்க. இதெல்லாம் ஏன்டா கேட்க அப்படிங்க. இல்லைம்மா தெரிஞ்சுக்கணும்லாம்மா, உங்களுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் இந்த வீட்டில் எனக்கு தெரியணும்ல அப்படிங்கிற. ஆமாடா, நான் நம்பி எப்பவும் பணம் கட்டிக்கிட்டு இருப்பேன். ஒரு நேரம் 2 நேரம் போக முடியலன்னா பார்வையிட்டு கொடுத்து விடுவேன். விஜயா சொன்னாங்க, சர்க்காரில் விட 10,000 வண்டி ஓட்டு வரலாம், பெரிய வண்டி அப்படின்னு சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிறாரு. அப்போ ஒரு 20,000 இருந்துச்சுன்னா அந்த பத்திரத்தை நம்ம என்ன வேணாலும் செய்யலானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ நம்ம ஒரு 20,000 கொண்டு எங்கள் அம்மா கொடுத்த மாதிரி அதுக்கு செட்டில் பண்ணணும். செட்டில் பண்ணிவிட்டு நம்ம என்னத்தையாவது சீனா போட்டு இது பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. கடையை திறந்து வைக்காரு. திறந்து வச்சுட்டு பார்க்குக்கு சந்தோஷத்துக்கு பிடிச்சமானதை வாங்கிட்டு போகிறாரு. சந்தோஷத்தை பார்த்துட்டு, என்ன மனோஜே, வெறுங்கையில் தான் முளம் போடுவேன், இப்போ என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு பிடிச்சமானது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸ்நாக்ஸ்லாம் பயங்கரமாக வாங்கிட்டு வந்திருக்கேன், வேறு எதுவும் மேற்படி உண்டா அப்படிங்கிறாங்க. உண்டு அப்படிங்கிறாங்க. சாப்பிடும் முதல்ல, ஈவினிங் உனக்கு அந்த பார்ட்டி உண்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, இப்போ என்ன விஷயமா வாங்கிட்டு வந்தால் உனக்கு எதுவும் கதையாக ஒன்றா தானே அப்படின்னு. என்ன இப்படி செய்த அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மா முத்துக்கு ஒரு 4 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் கூட பணம் வாங்கணும் அப்படிங்கும்போது, அப்போ உங்கள் அம்மாவை கூட்டு போய் வாங்கு அப்படிங்களா. இல்லை, எங்கள் அம்மாவை கூட்டு போகக்கூடாது, வாங்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. யோசனை பண்ணி சொல்லு அப்படிங்கும்போது, முத்துக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், சரி வராது. ஏற்கனவே நீனா உழம்பி அந்த அருண்கிட்ட மாட்டினேன், அவன் உள்ளே கொண்டு வச்சுருந்தான், அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கோவப்பட்டான். மற்றபடி நான் ஒன்றும் செய்ய விரும்பலப்பா, உனக்கு கதை வணங்குறதுக்காக நீ வந்திருக்க, அதனால் ஆகிக்கூடாது, நீ போய்ட்டு வா அப்படிங்கும்போது, சந்தோஷம் நீ என்ன அப்படியா பண்ணணும் அப்படிங்கும்போது, நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த ஃபைனான்ஸ் இருக்குது, நான் தான் விஜயோட அம்மாவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வருது அளவுக்கு நான் ஏதாவது பண்ணணும். எங்கள் அம்மா ஒரு 20 ரூபா மட்டும் கட்டணுமா, அதை நான் கட்டிடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அதை கட்டிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி சரி, நானே பார்த்து நான் ஓன்ட்ட போய் யோசனை கேட்க வந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து யோசனை பண்ணுறாரு. அப்போ தான் நல்ல ஒரு யோசனை வருது. நம்ம நம்பிக்கை வருது மாதிரி பணத்தை கட்டிட்டு, எங்கள் அம்மா கூட கொஞ்சம் பணம் கேட்டாங்க, நாங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்குதோம், அதுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸில் வந்தோடனே எங்கள் அம்மா அதை கட்டி திருப்பிடுவாங்க அங்கன்னு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அதுக்கு அவர் என்ன சொல்லுதாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அதே மாதிரி பயன்படுத்திட்டு, எங்கள் அம்மா பாக்கி பணம் 20,000 கொடுக்கணும்ல, பிடிங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பிடிங்க அப்படிங்கும்போது, சரிப்பா உங்கள் அம்மா பத்திரத்தை வாங்கிட்டு போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லையா, எங்கள் அம்மா கூட கொஞ்சம் பணம் கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோப்பா அப்படிங்கிறாங்க.
ஒரு 50 லட்ச ரூபா கேட்டாங்க. அப்படி தம்பி 50 லட்ச ரூபாலாம் வீட்டுக்கு போகாதப்பா. சரி அண்ணாச்சி ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்தா ஓகேம்பாங்க. அப்படிங்கும்போது சரி தம்பி 40னா கொடுக்கலாம், உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கு வர இயலல, இல்லைன்னா அவங்களுக்கு நடக்க முடியல அப்படிங்கும்போது அப்படியா சரி 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 அப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டாங்க, எங்கள் அம்மாட்ட நான் கையெழுத்து வாங்கி தந்துடுறேன் அப்படிங்க. அதுவும் சரி தான் தம்பி, நீனும் சேர்ந்து வாங்கினா நீ ஒரு அதில் ஒரு நீனும் பேப்பரில் எழுதிடலாம்ல அப்படிங்க. அழகாக எழுதிடுவாங்க அப்படிங்க. ரைட் அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றாங்க. இங்கே பேப்பரெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்காங்க. மனோஜ் நினைக்காரு எப்படி நம்ம அம்மாட்ட வாங்குறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ சந்தோஷ்கிட்ட சொல்கிறாரு, நீ ஐடியா எதுவும் கொடுக்கல, எங்கள் வீட்டுக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு ஆளை மட்டும் எனக்கு அனுப்பு, அந்த ஆள் நான் சொன்னால் அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் ஒரு தூரத்தில் நின்றுக்கிட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏம்மா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் பார்வதி வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே ஒரு ஆள் அனுப்பி விடுதேன், பேப்பரில் கையெழுத்து மட்டும் போட்டு விடுங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள் பேரில் வருங்காலத்தில் பணம் கிடைக்கிற மாதிரி, ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி, உங்கள் செலவுக்கு கிடைக்கிற மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேம்மா. மாதம் நான் கட்டிடுவேன். அதில் உங்களுக்கு வருஷம் கிடையாதுல உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கிடைக்கும். 50 லட்சம் கிடைக்க மாட்டா மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 50 லட்ச ரூபா கிடைக்கும். அதுக்கு அதில் வேலை பார்க்குற ஆள் வந்து உங்கள்கிட்ட பேப்பரில் கையெழுத்து வருவார், அது கையெழுத்து மட்டும் போட்டுரு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்லி வச்ச ஆள்கிட்ட நேராக அனுப்புகிறாரு. அதில் என்ன இருக்குது, அந்த ஃபைனான்ஸ்கிட்ட கடன் வாங்க அந்த பேப்பர் இருக்குது. விஜயா மனோஜ் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நீ தான் தம்பி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு, டேய் மனோஜ் ரொம்ப சந்தோஷம்டா, அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கியா, அப்படியே ரோகிணிக்கு எதுவும் பண்ணியிருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரோகிணிக்கெலாம் பண்ண மாட்டேன், எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சிடுறாரு. சரிடா அப்படிங்கிறாங்க. நேராக ஃபைனான்ஸ் வந்து கொடுக்காங்க. தம்பி நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. கையெழுத்து போடுறாங்க. தம்பி உங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் வேணும் பற்றிலாம் நாளைக்கு யார் வேணுதான்னு எனக்கு ஒரு இது வேணும்ல அப்படின்னு சொல்லி போட்டால் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க, வந்து பணத்தை வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க. சார் 10 மணி ஆகுமா அப்படி? ஆமாம் தம்பி 10 மணி ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ மறுநாள் காலையில் 10 மணி ஆகுது. மனோஜ் கரெக்டாக போயிருந்தார், போய் பணத்தை வாங்கியிருந்தார். சரி திரும்பி உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்துருங்க ஏன் அப்படிங்கிறாங்க. சரி சரி சார் அப்படிங்கிறாங்க. அப்போ மறுபடியும் கால் பண்ணுறாரு. உங்கள் அம்மாட்ட கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படி வேணுமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு கொண்டு போகிறாரு. கொண்டு போய் எம்மா இதை ஒரு நிமிஷம் பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பேசுகிற மாதிரி நடிக்கார். அதில் இன்னொரு ஃபோனில் அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அதை ஃபோட்டோ அனுப்புகிறாரு. உடனே ஃபைனான்சியர் ஓகேன்றாரு. எப்போ அவன் நம்பிட்டான். இது என்ன தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் படிக்கும்போது வச்சுருந்த புக்குமா இது போகிறான் அப்படி எவ்வளோ புக்கு வச்சுருக்கியா, சரி ரூமில் கொண்டு போய் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம கடன் பூரா அடைய போகுது. என்ன இப்போ நம்மளுக்கு வந்து யாரும் வந்து நெருக்கடி பண்ணது அளவுக்கு இன்னும் இல்லை. சந்தோஷார் மாதம் தர்றதை அப்படியே நம்ம அடைச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காரு. இப்படி கடனக்காரங்களுக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு கடத்தப்புறம் கொடுத்துட்றாரு. சம்பளம் பாக்கியெல்லாம் கடையில் வேலை போகிறவங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடுறாரு. பண்ண உடனே சந்தோஷ் சாருக்கு கால் பண்ணி பேசுகிறார். சார் எப்படி இருக்கீங்க, உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்க. மனோஜ் உங்களால் எனக்கு பெரிய உரியாக இருக்குது, சப்டிலட் எல்லாருமே பணத்தை வாங்கி நீங்கள் திருப்பியே கொடுக்கலையா அப்படிங்க. சார் சார் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள், எல்லாருமே நான் செட்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் இனிமேல் வந்து நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நீங்கள் வந்து டீலர்ஷிப் கேன்சல் பண்ணால் அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் உங்களை கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்தேன். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் நான் சேர்த்து போடுதுன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன இனிமேல் ஆகிக்கூடாது, உங்களால் என் தொழிலுக்கு கெட்ட பேர் தான் தாவிச்சு தவிர வருமானம்னு ஒன்று வரலை. உங்களை டீலருக்குன்னு பேருக்கு வச்சுக்கிட்டு மாதம் உங்களுக்கு எதுக்கு தரணும், சப் டீலர் எல்லாமே டைரெக்டாக நான் வாங்கிக்கிறேன் சார், மனோஜ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க, அதனால் நான் டீலரை மாற்ற போகிறேன், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படிங்க. சார் உங்களை நம்பி தான் சார் நான் வந்து ஒரு 40 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன், நீங்கள் இப்படி பண்ணால் என்ன சார் அர்த்தம் அப்படிங்கும்போது, தம்பி என்கிட்ட கேட்டால் வாங்கினீங்க, இல்லை வீடை வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்போது என்கிட்ட கேட்டு கொடுத்தீங்களா? அப்படி இல்லை நீங்களாக பண்ணிக்கிட்டே தான், இதனால் நீங்களே மேனேஜ் பண்ணுவாங்க, ஃபோனை வைங்க. இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட மறுவாதியாக பேசிக்கிட்டேன்னா அது காரணம் உங்கள் தம்பி முத்து மட்டும்தான். உங்களுக்கு அவரை வச்சு தான் ஆர்டர் கிடச்சிச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் உங்கள் விருப்பம் சார், உங்கள் கம்பெனின்னு சொல்லி முடிச்சிட்டாரு, அதனால் எனக்கு அவர் வருத்தப்படலன்னு நான் எனக்கு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது, சார் என் தம்பி உண்மையிலே வருத்தம் தான் சார் போடுவான், எனக்கு கடையில் நான் ரொம்ப வருத்தப்படுவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவரை தம்பியாகவே ஏற்றுக்கலன்னு அவர் குமரலில் சொன்னாப்புல, எனக்கு தெரியும் நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்றாங்க. இங்கே மனோஜுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த முத்து தான் அப்போ நம்மளுக்கு தெரியாமல் இவ்வளோ வேலை பார்த்துருக்கானா? அப்போ அந்த சந்தோஷ் சார் கேட்டிருக்காரு பாம்பேலேருந்து, அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையுமே அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்கார். உடனே மனோஜ் வந்து முத்துக்கு கால் பண்ணி, முத்து
நீலாம் இப்படி இருப்பேன்னு நினச்சே பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஆமாடா, ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன், ஜவனம் மட்டும் தான் உட்காந்துருக்கேன், இப்படி இருக்குன்னு நீ நினைக்கல, எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏய் என்னென்ன என்ன காமெடியாக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. பாம்பேலேருந்து சந்தோஷ் சார் பேசினாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நேற்று பேசினார், டீலர்ஷிப் வேறு ஆள் கொடுக்க போகிறோம், உங்கள் அண்ணா சரியாக நடத்தலைன்னாரு, அது ஒழுங்காக நடத்த வேண்டியதுதானே அப்படின்னா, நீ அதை சொல்ல வேண்டியதுதானே அப்படின்ட்டு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு, உன்கிட்ட சொல்லதுக்கு எனக்கு நினைவு இல்லை, வீட்டுக்கு வரும்போது கூட நீ மீனாக வேலை செய்த பற்றி எனத்தையோ பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த கடுப்பில் வந்துட்டோம்டா அப்படிங்கிறாங்க. நீ வேணுக்குனே தான் அப்படி பண்ணியிருக்க வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அது நாள் கிடையாது, இப்போ என்ன மேட்ரு கால் பண்ணி அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னை டீலர்லேருந்து எடுக்க போகிறாராம், எனக்கு ஒரு நாள் பல லட்ச ரூபா நட்டோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, டீலர்ஷிப் அவர் பணம் தந்துருந்தார், நீ நடத்தின உனக்கு லாபமோ நட்டமோ ஒன்றே சேர்ந்தது, என்னால் எதுவும் ஆயிரம் வாய்ப்பு இல்லை பூ, நீ நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையை உனக்கு நான் மாற்றிருந்தேன், அப்பா பணம் எனக்கும் பங்கு வரணும், ரவிக்கும் பங்கு வரணும், நாங்கள் கேட்கல, அப்போ கூட நடத்திட்டு போகணுன்னு சொல்லி தான் விட்ருக்கேன். சும்மா தேவையில்லாமல் பேசணும்னு வச்சுக்கோங்க, நானும் அந்த கடை ஓனர் தான், கடையில் வந்து உட்காந்துருப்பேன், பார்த்துக்க, அதில் 10 ரூபாய்க்கு விற்றாலும் அந்த 10 ரூபாய்க்கும் 3 பங்குக்கு நான் வந்துடுவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ஃபோனை வச்சுட்டு ரவிக்கிட்ட சொல்லுறாரு. ரவி, முத்து வந்து என் தொழிலே கெடுத்தான் அப்படிங்கும். முத்து எப்படியா பண்ண போகிறான், நீனும் நானும் நல்லா இருக்குதுன்னு நினைப்பான் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அந்த பாம்பேலேருந்து அந்த சந்தோஷ் சார் கால் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கும். ஏய் அவனுக்கு பல வேலைடா, மறந்துருப்பான், என்ன கதை அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறேன். என்ன டீலர்ஷிப் கேன்சல் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. முத்துட்ட சொல்லதை கேன்சல் பண்ணுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, கேன்சல் பண்ணக்கூடாதுங்கிற இடத்துல இவன் பண்ண வச்சிட்டானா, அப்படி இல்லைல்ல, அதனால் தப்பு வந்து அவன் மேலே இல்லை, உனக்கும் கதையாகனு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. மனோஜா இவன் முத்தாலாம் எவ்வளோ கடன்பட்டுருக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, முத்துக்கு எனக்கு நீ தான் கடங்கிறேன், அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்துக்கு பங்கு நீ தரலை, இப்போ வந்து நான் கேட்டேன், நானும் முத்து கேட்டாலும் நீ தந்தானே ஆகணும், இல்லை கடையில் பங்கு வருமானத்தை தந்தானே ஆகணும்னு. ஆகா, இவனும் முத்து பேசுகிற மாதிரியே பேசுதானான்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ என்ன செய்யணும் தெரில, நேராக அவருக்கு ஃப்ரெண்டு மூட்டை சந்தோஷம் தானே, அவரை தேடி போகிறாரு. என்ன நண்பா இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மா பத்திரத்தை வச்சு 40 லட்ச ரூபா வாங்கிட்டேன். அதுக்குள்ளே வாங்கிட்டியா அப்படிங்கிறேன். வாங்கிட்டேன், கடன்காரங்கெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறேன். பரவாயில்லையா அப்படிங்கும்போது, என்னை டீலர்ஷிப்லேருந்து சந்தோஷ் சார் பாம்பேயில் கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறேன். என்ன தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறேன். நீ ஒழுங்காகவே நடத்தலை, சப் டீலர் எல்லாருமே வந்து சந்தோஷ் சாருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, அது 2-3 மாதமாகவே போயிட்டுருக்கு, அவர் வந்து ஒன்று மாற்றலான்னு பார்த்தாரு, டவார்னு மாற்றினா நீ வந்து கடன்காரங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டியோ, அவர் கொடுக்க வேண்டியது வந்துடுமோன்னு சொல்லி அவர் உனக்கு லேட் பண்ணார், எனக்கு ஒன்று மாற்ற போகிறாங்கன்னு ரொம்ப நாளைக்கு மட்டும் தெரியும், நீ ஓவராக ஆடிட்டு இருந்தா சரி ஆடட்டுன்னு விட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சந்தோஷம், நீனே இப்படி சொல்லுத, என் முத்தும் வந்து எனக்கு எதிராக இருக்கா, நீனும் எனக்கு எதிராக தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. யாரும் எதிராக இல்லை, உனக்கு எதிராக நீ தான் இருக்க, நான் தான் வந்து கமிஷன் கிடைக்கணும் உன்கிட்ட வந்து ஒரு பீச் பங்களா வருதுன்னு சொன்னால் நீ என்ன செஞ்சுருக்கணும், இப்போ உள்ள நிலைமையில எனக்கு எதுவும் வாங்க முடியாதப்பா, இப்போ தான் கடையை திறந்துருக்கேன், கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும், கொஞ்சம் நெரிசலாக இருக்குது, அதை முடிச்ச பிறகு பார்த்துக்கலான்னு பார்த்தா நீ உடனே வந்து பீச் பங்களா வாங்க போகிறேன், அங்கே போகிறேன்னு, அதனால தானே போனது. சந்தோஷ் சாருக்கும் உன் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை, உன் மேலே நல்ல அபிப்பிராயம் வர காரணமே முத்து தான், முத்து சொல்ல போய் தான் உனக்கு டீலர்ஷிப் கிடச்சிச்சு, அப்போ கூட நீ முத்தை நினச்சி பேசி சந்தோஷ் சாரை வந்து கூல் பண்ணியிருக்கணும், அதுக்கும் வழி இல்லை அப்படிங்கும்போது நான் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கும்போது எனக்கு என்ன வழி தெரியும், நீ உன் வீட்டு பத்திரத்தை வச்சு கடமெல்லாம் கொடுத்துருக்க சரிதானா, இப்போ வந்து அதை மீட்கிறதுக்கு என்ன பண்ண போகிற அப்படிங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, சந்தோஷ் சார் மாதம் கொடுப்பாரு, அதை வச்சு திருப்பிலாம் வச்சிடலாம்னு நினச்சேன், இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா ஒன்றுமே முடியாது போலையே அப்படிங்கிறாங்க. பாரு மனோஜ், இப்போ உனக்கு ஒரே வழி, உள்ளதை சொல்லி உன் வீட்டில் சொல்லி ஏன்னா உருட்டி புரட்டி செய்கிறது தான், உங்கள் அப்பா வேறு வந்து வேலையிலேருந்து நின்றுட்டாரு, அவர் என்னத்தையும் பண்ணி வாங்கி சாப்பிட்டு கிடக்காரு, தேவையில்லாமல் பண்ணாத அப்படிங்கிறாங்க. வீட்டில் சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காரு. இங்கே மனோஜ் வந்து உருட்டு புரட்டுதார், ஒன்றும் நடக்கலை. அப்போ மாத வட்டியை கொடுக்கணும். அப்போ சந்தோஷ் வந்து கால் பண்ணார், என்ன 40 லட்ச ரூபாய்க்கு வட்டி கொடுத்தியா அப்படின்னு. 40 லட்ச ரூபாய்க்கு வட்டியா, வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ சந்தோஷ் சார் கால் பண்ணி, மனோஜ் நான் உன்னையை பற்றி நினச்சேன், நீங்கள் பார்க்கும் பாவமாக தான் இருக்குது, உனக்கு வர வேண்டிய பணம் நம்ம கம்பெனியில் ஒரு 16 லட்ச ரூபா கிடக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 16 லட்ச ரூபா போட்டு விட்டுதாங்க. 16 லட்ச ரூபா போட்டோன்னா மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போது ஒரு இடத்துல சீட்டு வந்துட்டு இருக்காரு மோட்டர் சந்தோஷ், அவர் கால் பண்ணி வந்துட்டு இப்போ ஓரளவு நெரிசல் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நேராகவே வட்டி பணத்தை கட்டுதார். கட்டிட்டு மீதி கட்டிடுமா நினைக்கிறேன், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கணும், நம்ம எதுக்கு மொத்தமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 லட்ச ரூபாயோட ஒரு இடத்துக்கு வராரு. வந்து நிற்கும்போது மோட்டர் சந்தோஷம் மறுபடியும் கிளம்பணும், எங்கேப்பா இருக்குது அப்படிங்கும்போது ஒரு இடத்துல சீட்டு வந்துட்டு இருக்கேன், 1 போட்டால் 4, 4 போட்டால் 5 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு.
இங்கே மனோஜுக்கு பயங்கர ஆசையாயிடுது. நம்மகிட்ட வேறு 15 இருக்குது. 15 லட்ச ரூபாயை நம்ம விட்டோம் அப்படின்னா அதில் 4 மடங்கு வந்து 60 லட்ச ரூபா ஆச்சு. 60 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இந்த 40 லட்ச ரூபாய்க்கு கடன் அடைச்சிட்டு 20 லட்ச ரூபா கைக்கு வந்துடும். நம்ம ஏன் கடந்து கஷ்டப்பட்டு ஃபர்னிச்சர் கடை நடத்திக்கிட்டு சங்கடை போட்டுக்கிட்டு கிடக்கணும், பேசாமல் இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் வரேன் அப்படிங்கும்போது மனோஜ் உனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, நீ வர வேண்டாம், நான் சின்னதாக எதையோ பண்ணி டைம் பாஸ் பண்ணிகிட்டு நீ வராத அப்படிங்கும்போது இல்லை நான் வந்தே தருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துருந்தாரு. அந்த நீங்க எதுக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட வெள்ளை பணம் இருக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ இது இருக்கு பணம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 15 ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ உட்காருங்க, 1 ரூபா மேட்ச்சு அப்படிங்கிறாங்க. 1 ரூபா மேட்ச்சில் உட்கார வைக்காங்க. எங்கே மனோஜ் எல்லா பணத்தையும் விட்டுருந்தாரு. விட்டுட்டு சந்தோஷ் எனக்கு ஒரு 2 ரூபா மட்டும் ரெடி பண்ணி விட்டு நான் எல்லாத்தையும் விட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ் எல்லாம் போக்கு தான், நான் கொண்டு வந்து ஒரு 20 ரூபா போக்கு, நீ கொண்டு வந்து 15 போக்கு, அவ்வளோதான் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் போச்சையா நான் என்னையா பண்ண முடியும், நீ ஃபோன் பண்ணனால இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் உன்னை வந்து விளையாட சொன்னேண்ணா, இல்லைல்ல இந்த நேரம் வந்து திட்டு விளாண்டேன், இப்போ வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இல்லை இப்போ என்கிட்ட இப்போ நான் என்ன செய்யனே தெரில, இப்போ அந்த 40 லட்ச ரூபாய் நான் எப்படி அடைப்பேன், வட்டி மட்டும் தான் கொடுத்துருக்கேன், இது அடைச்சாலும் தெரியாது அப்படிங்கிறாங்க. கேட்டால் முட்டை சந்தோஷம் சொல்கிறாரு, நான் உனக்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீ தான் வந்து இதில் வச்சா பெருசாக எல்லாமே பேராசையில் விட்டுட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடமே தெரியாது, நீ தான் சொன்ன வச்சேன்னு இது பண்ணிகிட்டு இருக்காரு. பாரு மனோஜ் நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் தருதான் பணம் வராது புரிஞ்சுட்டா அப்படிங்கும்போது கடையிலேருந்து அசோக் கால் பண்ணுறாரு. சார் கஸ்டமர் 2-3 பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கம்மியான ரேட்டுக்கு பொருள் கேட்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே கடைக்கு போகிறாரு. கடைக்கு போய் பார்க்குறாரு மனோஜ் கூட படித்தாள். என்ன மனோஜ் வாங்குறான்னு சொல்லி வந்தால் அவங்க ஷாப் கம்மியாகவே கொடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கும்போது நான் யாருக்குமே கம்மியானதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, ஓ நீ ஒரு ஆள், நீ என் கூட படித்தேன் என் ஃப்ரெண்டாக இருக்க போய் வாங்கிட்ட வரேன் அப்படின்ட்டு வந்தாக்க நீ ஓவராக பண்ணுறேன்னு வேணும் பொருளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் போயிடுறாரு. அதுபோக அவர் சும்மா இருக்காமல் இந்த கடையை பற்றி ஆன்லைனில் பயங்கரமாக போட்டுறது சரி கிடையாது, இங்கே யாரும் போகாதங்க வைக்காதாங்கன்னு சொல்லிட்டு அது ஏகப்பட்ட கெட்ட பேர் ஆகுது. அந்த வீடியோவை பார்த்துட்டு ரவி என்னடா பண்ணி வச்சுருக்க, அவங்க கூட படித்த ஒரு ஆள் வந்து ஒரு பொருளை கேட்டால் கம்மியான விலைக்கு கொடுக்க வேண்டியானே, அது இப்படிலாம் போட்டு வச்சுருக்காரு, ரொம்ப ஒரு தொழில் பண்ணணும் ரொம்ப பந்தா பண்ண தான் வைக்கான்னு போட்டிருக்காங்க, உனக்கு கடைக்கு யாரும் வருவா அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் வருவாங்கடா அப்படிங்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஆகுது, 4 நாள் 5 நாள் ஆகுது, ஒரு வியாபாரமும் இல்லை. அடுத்த மாதம் எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காங்க. அப்போது இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது, முத்து மீனாவும் பேரை சொன்னால் பாட்டி வந்து எவ்வளோ பணம்னாலும் கொடுப்பாங்கன்னு அப்பா சொன்னாங்களே, நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது, மீனாவுக்கு பெருசாக ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் ஒன்று வந்திருக்க மாதிரி நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காரு. அப்போ வந்து நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்துக்கு போய் பாட்டி அப்படிங்கிறாங்க, என்ன அப்படிங்கிறாங்க, மீனாவுக்கு பெரிய வேலை வந்திருக்கு அப்படிங்கிற. அப்படியா ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நீ சந்தோஷப்பட மாட்டியா அப்படிங்கிறாங்க. இப்போ முத்து நாங்களாம் நல்லா பேசிக்கிறோம் பாட்டி, பழைய மாதிரி இல்லை, நான் படிச்சிருக்கேன் வின் பண்ண நினச்சிய, நம்ம குடும்பத்தில் எல்லோரும் நல்லது தானே ஒன்றா இருந்தால், அதனால் அவங்க ஒரு ஆர்டர் எடுக்க போயிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்கள்கிட்ட கேட்க அவங்க ரொம்ப வெக்கப்படுதாங்க அப்படிங்குவாங்க. ஆமாடா முத்து என்கிட்ட 1 ரூபா வாங்க மாட்டான், நான் சொன்னால் கூட அவன் செய்ய மாட்டான், மாடி ரூம் கிட்ட கூட தொட்டு கேட்க மாட்டான் அப்படிங்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பாட்டி உங்கள்கிட்ட வாங்கி கொண்டு கொடுக்கலான்னு வந்திருக்கேன், மீனா தான் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்காப்புல, நான் அதனால் நானே வந்துட்டேன் அப்படிங்குவோம். அப்படியா மீனாட்டெல்லாம் நல்லா பேசிட்டியா, எவ்வளோ கேட்காங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி ஒரு 10 20 எதனாலும் கொடுங்க, அவ்வளோ ஆமா பாட்டி ஒரு 10 ரூபா ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது 10 லட்ச ரூபாங்கும் போது சரிதான் ஒரு சொத்தை விற்று கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கை வைக்காங்க. யார் பங்கை, முத்து பங்கை வைக்காங்க. முத்து பங்கை விற்று 10 ரூபா கொடுக்காங்க. இந்த 10 ரூபா வச்சு தொழில் பண்ணி ஜெயிக்க சொல்லுப்பா, இது அவனுக்கு சேர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. மனதுக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு முத்து பங்கை விற்றாச்சு, 10 லட்சம் கிடச்சிச்சு, இந்த 10 லட்சத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு. அப்பவும் அந்த கடன்காரங்கிட்ட போய் வந்து கொடுப்போம், இன்னும் 30 தானே நம்ம கொடுக்கணும் மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இது இல்லை. நேராக முட்டை சந்தோஷத்துக்கு கால் பண்ணி, சந்தோஷ் முட்டை தான் நான் எடுக்க போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி சீட்டு விளையாட இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் ஆர்வ கோளாறில் ஒரு 3-4 மேட்ச் ஆடுறாரு. பணத்தை புறம் விட்டுட்டு ஐயோ பணம் போச்சு அப்படிங்கிறாரு. ஐயோ நீ என்ன கூறு கட்டோன்னா, உனக்கு தான் விளையாட தெரியலையே, நீ எதுக்கு வர, இவ்வளோ பணத்தையும் வீணாக்குத, உனக்கு என்ன அவ்வளோ பணமாக இருக்குது, இந்த பணம் எப்படி வந்துச்சுங்க பாட்டிட்டு வேண்டியதான் வச்சேன் அப்படிங்கும்போது, சரி இந்த விஷயம் உங்கள் பாட்டி வந்து வீட்டில் சொல்லிட்டு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. எங்கள் பாட்டி அறுவடை பண்ணதுக்கு 3 மாதம் ஆகும், 3 மாதம் கழிச்சு தான் வீட்டுக்கு வரும், அதுக்குள்ளே இது எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ மனோஜ் ஏற்கனவே அங்கே 40 லட்ச ரூபா கடன், இப்போ 10 லட்சம், அப்போ 50 லட்சம் ஆச்சு, 50 லட்சத்தை உன் கடையை விற்றா கூட அடைக்க முடியாது, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணே தெரில அப்படிங்கிறாங்க. ஐயோ உங்கள்கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமாய்யா, பேராசை தான் ஐயா, பேராசைப்பட்டதில் போய் தான் இப்படி இருக்க, பெரிய பணக்காரியாக கல்யாணம் முடிக்கிறேன்னு ஒன்றும் இல்லாத ஒரு பொண்ணை கட்டினேன் சித்தானா,
அது போக வந்து அவளாளனும் இவளாளனும் சொல்லி தான் இங்கே வந்திருக்க. எல்லாம் போச்சா, முடிஞ்சு போச்சு. இப்போ வீடும் போய் நீனும் கடங்காரனாகி உன் கடையும் போய் என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது மனோஜ் ஒன்றும் உடலை என்ன செய்யனே தெரியலை. இப்படி நாட்கள் நடந்துகிட்டே இருக்குது. வியாபாரமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சம்பளமும் கொடுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். அப்போ தான் மனோஜ் வந்து ரொம்ப மோசமான ஆளாக மாறுதார். மீனாவுக்கு எங்கெல்லாம் ஆர்டர் கிடைக்கி அப்படிங்கிறத நாசுக்கா மீனா பேசும்போது தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆர்டரை முடித்த அந்த காலகட்டத்தில் நான் தான் மீனாவோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு வர வேண்டிய பணத்தை ஒரு ஆர்டரில் 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கிடுறாங்க. வாங்கி அந்த வட்டி பணத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்காங்க. அந்த காரு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கார் 2 லட்ச ரூபாயை எக்ஸ்ட்ரா போட்டு வேறு காரை மாற்றுறாரு. கையில் 1 லட்ச ரூபா வச்சுக்கிறாரு. அடுத்தாப்புல மீனாவுக்கு எங்கே ஆர்டர் கிடைக்கும் அந்த பணத்தை ஆட்டை போட்ட வேண்டியதான்னு நினைக்காங்க. இங்கே மீனா நம்ம பணத்தை யாராவது வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்ப திணறி போய் கிடக்குது. அப்போ அந்த மண்டபத்தில் பார்க்காங்க, கேமரா சரியாக ஒர்க் ஆகலை. இப்போ கேமராவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா இப்படி ஆயிடுச்சு, நம்ம தொழில் எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது எங்கள் ஃபைனான்ஸிட்டு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் இன்னும் எவ்வளோ நாளும் தரமா, நீ கவலைப்படாமான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் நினைக்கிறார், சரி ரைட், நம்ம எடுத்து வேணும்னு தெரியல, இனிமேல் எந்த மண்டலத்தினாலும் பார்த்துக்கலாம், தேவைப்பட்டால் மாஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டரில் வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க. இப்போ முத்து தான் காரை விட்டுட்டு அது ஓரமாகவே நிற்காரு. யார் தான் வராங்கன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அதனால் மனோஜ் இறங்கி ஒரு மாஸ்க்கு போட்டுக்கிட்டு அந்த மண்டபத்துக்குள்ளேயும் போய், நான் தான் மீனாவோட மேனேஜர், அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம என்கிட்ட தான் தரணும் அப்படின்னா, அப்படியே தம்பி நான் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பின்னாடி பார்க்குறாங்க, முத்து இருக்காங்க. யார் மீனாவுக்கு மேனேஜர், நீ தானையா அப்படிங்கிறாங்க. டே குத்து விட்டுருடா அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை மனோஜை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. ஏழை அவள் கஷ்டப்பட்டு நாடு பாடுபட்டு 4 ஆட்களை வச்சு சம்பளம் கொடுக்க முடியாமல் கடைக்காரங்கிட்ட போகிறேன் கடை சொல்லி வேலையை பார்க்கா, நீ வந்து அசால்ட்டாக அந்த பணத்தை வாங்கிட்டு போய் இந்த பணத்தை என்ன செய்து, அப்போ அந்த பணத்தை தான் அவனே அவங்க வேங்கலை வைக்கலங்கிறாங்க. அந்த ஆளை பொழந்த பொழப்பில் ஆமாம் நான் தான் வாங்கினேன் விட்டுருங்காங்க. அந்த ஆளை மண்டபத்துக்காரு பயமாயிருது மேனேஜருக்கு. நேராக ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஸ்டேஷனில் வந்து கூட்டி போயிருந்தாங்க. அங்கேருந்து முத்து வீட்டுக்கு கால் பண்ணுதாங்க. முத்து வீட்டில் இருந்து எல்லோரும் வராங்க. இங்கே பார்க்காங்க, முத்தும் மனோஜும் ஒரு உள்ளே இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜய் எங்கே பாருங்க, அந்த மனோஜ் வந்து ஏதோ பண்ணியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி முத்து மேலே சொல்லுதாங்க. எப்போ என்ன நடந்தது, இன்னும் ஸ்டேஷனில் கிளப்பா அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் நடந்தது சொல்லுதாங்க. சொன்னோன்னே மீனாவுக்கு சரியான கோபம் வருது. பாருங்கள் மாமா, நானே கஷ்டப்பட்டு அந்த வேலைகளை முடிச்சிட்ருக்கேன், எனக்கு வர வேண்டிய பணத்தை எப்படி அட்டை போட்டான்னா எப்படி அப்படின்னுட்டுருக்காங்க. டே மனோஜ், ஏன்டா அப்படி பண்ணேன், உனக்கு அறிவே இல்லையா அப்படிங்கிறாங்க. சாரிப்பா, எனக்கு ரொம்ப சங்கடமாகி போச்சு தான் வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது, வக்கமில்ல அப்படின்னு சொல்லி, சார் நாங்களே பேசி முடிச்சுக்கிறோன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. வீட்டில் போய் மனோஜுக்கு ஏகப்பட்ட புத்தியை சொல்லுதாங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படிடா இது பண்ணுவேன், சொந்த வீட்டுக்குள்ளே இப்படி பண்ணுதேன், உன்னை நம்பி யார்டா இது பண்ணுவா அப்படின்ட்டு இருக்கும்போது பாட்டி கரெக்டாக வந்துடுதாங்க. பாட்டி கரெக்டாக வந்தோன்னே, ஆஹா பாட்டி இப்போ வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே என்ன மனோஜ் மாதிரி இருக்கான், நீங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி என்ன அப்படிங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா, ஆர்டர்லாம் நல்லா செய்தியாம்மா, பரவாயில்லை, வீட்டில் ஒருத்தருக்கு அனுசரணையாக இருக்குது, நல்லது. உன் வேலைக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுன்னு மனோஜ் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வந்து வாங்கிட்டு வந்தான், கொடுத்துட்டாமலாமா அப்படிங்கிறாங்க. எனது என் பேரை சொல்லி 10 லட்சம் உங்கள்கிட்ட வாங்கினாரா அப்படின்னு முத்துக்கு சரியான கோபமாகிடுது. அந்த ஆளை போகிறாரு, போய் ஒரு கட்டகம்பை எடுத்துட்டு எல்லாம் மனோஜ் அப்படின்னு சொல்லி புரட்டி வெளுக்காருங்க. ஏற்கனவே முத்துட்ட பூசணுனால முடியலை. ஒரு கட்டத்தில் இறங்கியிருந்தார். உடனே ஏதாவது விடுங்கிறாங்க. பாட்டி என்னாச்சு முத்து, ஏன் இவ்வளோ கோவப்படுது, அவன் தரலையா அப்போ பணத்தை அப்படிங்கும்போது, பாட்டி அந்த பணம் வேங்கினது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கும். என்னடா சொல்கிறேன், தெரியாதா, ஒரு பங்கு வித்துலாடா கொடுத்தேன் அப்படிங்கும்போது ரவி சொல்லுதாரு. பாட்டி, அப்போ முத்து பங்கு விற்று தான் கொடுத்தீங்களா அப்படிங்க. அப்போ அவனுக்கு வர வேண்டிய பங்கு விற்று தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அது மனோஜ் பங்கா கணக்கு பண்ணிக்காங்க பாட்டி, யாருமே மனோஜ்ட்டு போனாங்க அப்படின்னா மனோஜையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, இல்லைடா நான் கூட யோசித்தேன், சரி மனோஜ் எப்பவும் அப்படியே இருப்பான், நம்ம சொந்த பேரன், அவன் நம்ம நம்ப வேண்டாமான்னு தான் கொடுத்தேன் அப்படிங்கும்போது, ஏன்டா அப்படி பண்ண, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி ரவி கேட்காரு. அப்புறம் சுதி சொல்கிறாங்க, ரவி நம்ம பேரை சொல்லி பேசாமல் எங்கள் வீட்டில் பணம் வைக்கிறாம அப்படிங்கும்போது, சுதி நீ சொல்லி மனோஜ் நம்ப முடியாது அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, என்ன சுருதி நீங்கள் எப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு உங்கள் வீட்டுக்காரர் யோக்கியர் மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் அப்படி போய் சொல்லுங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரும் போய் சொல்லிட்டு அலைதாரு, நாங்கள் சந்தேகப்பட தான் செய்வேன், எங்கள் அம்மாட்ட கேட்க தான் செய்வேன்னு சொல்லி சுருதியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏம்மா, எங்கள் பேரை சொல்லி மனோஜ் எதுவும் பணம் வாங்கினாரா அப்படிங்கிற, எனக்கு ஒன்றும் புரியலடி அப்படிங்கிறாங்க. இல்லை,
முத்துக்கும் மீனாவுக்கும் தொழில் பண்ணதுக்கு பணம் வேணும்னு சொல்லி கிராமத்தில் போய் எங்கள் பாட்டிகிட்ட போய் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. பாட்டியும் ஒரு சொத்து விற்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீ எதுவும் செஞ்சுருக்கியாம்மா அப்படிங்கும்போது அப்போ தான் சுதாவுக்கு ஒரு கேம் வருது. கண்டிப்பாக நம்ம சும்மையாவது கிளப்பி விட்டோம்னா என்ன கண்டிப்பாக ஸ்ருதி அந்த வீட்டை விட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஸ்ருதி நீங்கள் கேட்டீங்க மாப்பிள்ளை நீன்னு கேட்டீங்கன்னு சொல்லி நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தேன் ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ஸ்ருதிக்கு சரியான கோவம் இருந்துடுது. ஆனால் ஸ்ருதியோட அம்மா பணம் கொடுக்கல, அந்த வீட்டில் குட்டையை கிளப்பணுங்கிறதுக்காக சொல்லிடுறாங்க. மனோஜ் உங்களுக்கு அறிவு இல்லையா, எங்கள் அம்மாட்ட எப்படி நீங்கள் 10 லட்சம் வாங்குவீங்க, அதுவும் ரவி பேரை சொல்லி என் பேரை சொல்லினோன்னா ரவிக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏல என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, நானே என் மாமனார் மாமியாட்ட 5 பைசா வாங்க மாட்டேன், நீ என் பேரையும் ஸ்ருதி பேரையும் சொல்லி வாங்கியிருக்கியா அப்படிங்கும்போது நம்மளுக்கு சரியான கடுப்பாயிருது. என்னதாங்க நடக்கும் மனோஜ் அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் வாங்கவே இல்லைப்பா அப்படி இப்படின்னு இருக்கும்போது ஃபைனான்சியர் வராரு. வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படிங்கும்போது விஜய் சொல்கிறான், வாங்க 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 பத்திரத்தை மட்டும் வாங்கணும், ஒரு 20,000 மட்டும் தான் நான் கொண்டு வரணும், கொண்டு வந்துருந்தேன் அப்படிங்கிறேம்மா. அந்த 20,000 தாங்க மனோஜ் வந்து கொடுத்துட்டானே அப்படிங்கும்போது, அப்படியா மனோஜ் கொடுத்துட்டானா அப்படிங்கும்போது, ஏன் அந்த பையன் அப்படி இருக்காரு, என்னாச்சு சட்டெல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, உங்கள் பையன் வந்து உங்கள்கிட்ட கையெழுத்து வேண்டியது கொடுத்து ஒரு 40 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்தார். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சம்மதத்தோடு தான் செஞ்சீங்களா, எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு, தான் வந்தேன். மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் வந்து அவரோட அணுகுமுறை வேறு மாதிரி இருக்குது. விசாரித்த வகையில் அவர் தப்பாக சொல்லுதாங்க. அதான் கேட்க வந்தேன். நீங்கள் தான் நம்ம பணம் வாங்கினீங்க, வீட்டிலேருந்து பேப்பர் நீங்கள் தான் எனக்கு எழுத்து போட்டு கொடுத்தீங்க அப்படிங்கும்போது, நான் எங்கே கொடுத்தேன், நான் பணமே அவங்க சொல்லலை அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் சின்னடா அப்படிங்கிறாங்க. இங்கே டோட்டல் எல்லோரும் ஷாக்கு. உடனே விஜயா கேட்குறாங்க, டே அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு வீட்டையே கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா, இன்னும் அவ்வளோதான் நான் வீடை முடிச்சு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி மனசை போட்டு வளர்க்காங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, டே இது வரைக்கும் அம்மா தாண்டா உன்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, நீ நல்லா இருக்குன்னு நினச்சி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பாங்க, சாமி கும்பிட்டுருப்பாங்க. அவங்க பேரில் உள்ள வீட்டையே விற்று அப்படிங்கிற விற்கலடா 40 லட்ச ரூபா அடமாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. 2 ஒன்று தானே, நீ எங்கே திருப்ப முடியும், இல்லை யாரு தான் திருப்ப முடியும், இன்னும் அவ்வளோதான் வீட்டை விற்றுட்டு நடு ரோட்டில் நிற்க வேண்டியதான். ஒவ்வொரு வாட்டியும் மீனின்னு தான் சொல்லுவாங்க, இந்த வீட்டை வந்து விற்கிறது மாதிரி உள்ள வேலையை பார்க்காங்க, நான் நடுத்தரில் நிற்கணுமான்னு சொல்லிட்டு. உண்மையில் அப்படி பண்ணிட்டா அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. மனோஜ் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீனும் முன்னாடியும் வீட்டை விட்டு வெளியே போறியே, இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா வீட்டு பக்கத்தில் திருப்பி தான் வரணும் அப்படிங்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இங்கே நாச்சாருக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. இப்போ அண்ணாமலைகிட்ட பேசுகிறாங்க, அண்ணாமலை இருக்கு கடனை போகாமல் என் குடும்ப சொத்தை பற்றி அடைச்சிருவோம், அந்த கடை மொத்த பணத்தில் உருவாகினதுப்பா, அது உனக்கு நினைவாக இருக்கும், அதை பேசாமல் ரவிகிட்ட கொடுத்துருங்க, ரவி நடத்தட்டும், அந்த கடை அவங்க கிடையாதுன்ட்டு போட்டோம் அப்படிங்கும்போது, பாட்டி எனக்கு ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிடா அந்த இருக்க பொருளை விற்று விட்டு அதெல்லாம் காலியாகிட்டு பிறகு அதில் ரெஸ்டாரண்ட் வை அப்படிங்கும்போது, சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு என்ன சொல்லுன்னே தெரில. மனோஜ் வந்து நல்ல நிலைமைக்கு வருவான், நம்மளையும் நல்ல நிலைமைக்கு ஆவான்னு பார்த்தா வீட்டை இப்படி வந்து கடனில் கொண்டு வச்சிட்டானே, நான் என்ன பண்ணுறது, இந்த 20,000 கட்டி வீட்டில் கொண்டு பத்திரத்தை வச்சா அந்த முத்து மீனாவும் அதிக பணத்துக்கு வச்சு பத்திரத்தை மீட்கக்கூடாத அளவுக்கு பண்ணிடுவாங்களே அப்படின்னு நினச்சா மனோஜே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி விற்கவே இருக்காங்க. அப்போது இந்த பத்திரத்தை திருப்பணும்னா ஒரே ஆளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி வாசுதேவன் வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா போய் சம்மந்தி நீங்கள் மனோஜுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுதாங்க. ஏன்னா அப்படியாவது ஸ்ருதி வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு உங்கள் மகளுக்காக தானே கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏன் மகள் கொடுக்கலையே, அதை வாங்கி உங்கள் மூத்த பையன் தானே பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி அதை விடுங்க, உங்கள் மருமகனையும் உங்கள் மகளையும் உங்கள் வீட்டுக்கே நிரந்தரமாக அனுப்பணும்னா எனக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் தரணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தரணும் சொல்லுங்கள், எத்தனை லட்சம் நான் தரேன் அப்படிங்கிறாங்க. என் வீட்டை வந்து 40 லட்ச ரூபாய்க்கு மனோஜ் இடம் வச்சுருக்கான், அந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி தாங்க, திருப்பி பத்திரத்தை கொண்டு என் கையில் தரும்போது ஸ்ருதி ரவி உங்கள் வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் சொல்லுவது உண்மையா அப்படிங்கிறாங்க. 100% உண்மை, என் வீடு என் பேரில் இருக்கணும், அந்த பத்திரம் என்கிட்ட இருக்கணும். அப்படி அந்த இருக்கிற நிமிஷத்தில் இந்த கையில் வந்து நீங்கள் பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அந்த கையில் ஸ்ருதி ரவியும் உங்கள்கிட்ட கூட அனுப்பி வைப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன்கிட்ட பேசுகிறாங்க. வாசுதேவன் சொல்கிறாங்க, இந்த டீல் எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, 40 லட்ச ரூபாலும் பெரிய மேட்ரு கிடையாது, மனோஜ் 10 லட்சம் வாங்கினாரு சொல்லுதோம், அதுவும் போயிட்டு போட்டோம், நான் வீட்டு பத்திரம் உங்கள்கிட்ட வந்துடும், ஸ்ருதி ரவிங்க வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஆக்ஷனை ஃபிலிமை இது பண்ணுறாங்க. அப்போ பார்வதி வீட்டில் இருந்துக்கிட்டு டபார்னு இங்கே வலிக்கிற மாதிரி நெஞ்சிருள்ள இடத்த பிடிச்சிக்கிட்டுதாங்க. பிடிச்சிட்டு அம்மா எப்பாங்கிறாங்க. பார்வதி என்னை கொண்டு சேரு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு விஜயா அப்படிங்கும்போது, நடிப்பு தான் அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன அப்படி அப்படிங்கிறாங்க. வேறு வழி தெரியலை, என் வீட்டு பத்திரத்தை திருப்பணும், ஸ்ருதி ரவியும் சம்மதி வைக்கணும், இதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு நேராக
ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்காங்க. இங்கே பார்வதிக்கு என்ன சொல்லனே தெரில. உண்மையை சொல்லிடுமா வேண்டாமான்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. விஜயாவுக்கு இப்படி ஆகிட்டோன்னே எல்லோரும் பதறிட்டு ஓடுதாங்க. அங்கே போய் பார்த்தாக்க விஜயா சொல்கிறாங்க, இது என்னோடய கடைசி ஆசை, என் வீடு என் பேரில் இருக்கணும், நான் வீட்டில் வச்சு தான் போகணும். ஸ்ருதி, ரவி, நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போனால் தான் உங்கள் அப்பா அம்மாவும் பணம் தருவாங்க. அங்கே நீங்கள் பேசாமல் அங்கே போங்க, அப்போ தான் வீடு என் பேரில் வரும், அந்த வீட்டில் தான் என் உசுறு போகணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.